சுகந்தி, அழுவாத சுகந்தி. சத்தியம் எனக்கு இந்த விஷயம் தெரியாது சுகந்தி. என்ன நம்ப சுகந்தி. மாமா, உங்க கைய பிடிச்சு கேக்குற மாமா, எங்க அக்காவை ஏமாத்திடாதீங்க. இந்த கல்யாணம் நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்துலதான் அவ இருக்கா. கொஞ்ச நாளாதான் என் அக்கா முகத்துல சந்தோஷத்தையே நான் பாக்குறேன் மாமா. அந்த சந்தோஷத்தை நீங்க கெடுத்துறாதீங்க மாமா. சுகந்தி, வாழ்க்கை பூரா இதே மாதிரி நீ கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நான் பெரிய நாயை கையை பிடிக்கிறேன். இங்க பார் சுகந்தி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளை. பெரிய நாய்க்காக இல்லைனாலும் உனக்காக உங்க வீட்டு மாப்பிள்ளையா வரணும் தான் நான் ஆசைப்படுறேன். இது ஓ மேல சத்தியம். மாமா, ரொம்ப நன்றி மாமா. உங்க அப்பா மாதிரி நீங்களும் மனசு மாறிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா. உங்களுக்கு தெரியாம தான் உங்க அப்பா இந்த ஏற்பாடு பண்ணிருப்பாரு போல இருக்கு. நீங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. இருந்தாலும் அதை கேள்விப்பட்டதுல இருந்து எங்க வீட்டுல எல்லாருமே மன கஷ்டத்துல இருக்கோம். சுகந்தி, எங்க அப்பனை விடு. அந்த ஆளு ஒரு பேராசக்காரன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாமா, நான் இங்க வரும்போது ரொம்ப மன கஷ்டத்தோட வந்தேன். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் இப்ப என் மனசுல அந்த கஷ்டம் இல்ல. நான் என்னைக்குமே உன்னை அழ வைக்க மாட்டேன் சுகந்தி. நம்பு, நீ எனக்கு ரொம்ப முக்கியம். சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் வரேன் மாமா. போயிடுவா. சோமு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு போன் பண்ணாங்கன்னு என் பொண்ணு சொன்னதும் நான் பயந்தே போயிட்டேன் சோமு. அந்த பயத்துல நான் அபிராமிகிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன். அப்படி நான் சொல்லியிருந்தா அபிராமியும் மகாவும் அந்த அதிர்ச்சியை தாங்கிருக்கவே மாட்டாங்க. நல்ல சமயத்துல நீ வந்து பணம் தொலைஞ்சது ஓம் பணம்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்ட. பணத்தை தொலைச்சிட்டு நான் ஒருத்த வேதனைப்படுறது போதும். பாவம், என் பொண்ணு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது. அவளுக்கு இது தெரிய வேண்டாம். கவலைப்படாத திருமல, அதுதான் கொஞ்சம் பேரை புடிச்சு வச்சிருக்கோம்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்காருல. நீ பணத்தை தொலைச்ச ஆட்டோக்கார மட்டும் இருந்துட்டான், உன் பணம் கண்டிப்பா கிடைக்கும். வா போலாம் வா. நான் H1 கண்ட்ரோல்மெண்ட் இன்ஸ்பெக்டர் ஓவர். வணக்கம் சார். வாங்க திருமலை, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சில ஆட்டோக்காரங்களாம் நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம். நீங்க பணத்தை பறி கொடுத்த ஆட்டோ டிரைவருங்க இதில் யாராவது இருக்காங்களான்னு நீங்க பாருங்க. கான்ஸ்டபிள், அவங்கள அசம்பல் பண்ணுங்க. சார், என் பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பணத்துக்காக எங்கெங்கயோ நாங்க ட்ரை பண்ணோம், எங்கேயுமே கிடைக்கல. பணம் தொலைஞ்ச மாதிரி என் நம்பிக்கையும் தொலைஞ்சு போச்சு சார். என் பொண்ணு கல்யாணம் நடக்குமான்னு பயமா இருக்கு. உங்க நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் திருமலை சார். பாருங்க, இவங்க மேல நிறைய கேசஸ் இருக்கு. நீங்க யாருன்னு ஆட்டோக்காரன் இதுல இருக்கானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க.
டேய் வாடாங்க. திரும்ப இப்படி. இவனா? திருமலை நல்லா பார்த்து சொல்லியா? இல்ல சார். போ. ஏய் வாடா. ஏய் என்ன தலை குனிஞ்சின வர? நிமிரே. இவனா? இவன் திருட்டு எல்லாம் நிறைய செய்வான். நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல சார். போட. நீ வா. திரும்ப. இவனா? இல்ல சார். நல்லா பாருங்க பெரியவரை. இல்ல சார். போட. நீ வாடா. அப்படியே பம்மராம்பர் கையறா. இவனா பாருங்க. இல்ல சார். இல்ல சார். நல்லா பாருங்க திருமலை சார். இல்ல சார். நீங்க காட்டினதுல யாரும் இல்ல சார். அவன் முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். காலையில 10 மணில இருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் அவன் ஆட்டோ ரிக்ஷால தான் இருந்தேன். இவங்கள யாரும் இல்ல சார். பாவம் சார், விட்டுங்க சார் அவங்கள. போடா. டேய் உங்க குரூப்ல தான் எவனோ திருடி இருக்கான். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸ்காரங்களை பத்தி தெரியும்ல. யாராவது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கூட்டு களவாணித்தனம் பண்ணீங்க, எல்லாரையும் தொலைச்சிடுவன். தொலைச்சு புரியுதா? சரி சார். யோ கான்ஸ்டபிள் சார். இவனுங்க எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பு. போங்கடா. போங்கடா. எங்க திருமலை இவங்கள யாருமே என்னப்பா பண்றது? யாரும் சந்தேகப்படுற எல்லா ஆட்டோக்காரனையும் கூப்பிட்டு விசாரிச்சாச்சு. உங்க பொண்ணு கல்யாண விஷயமாச்சே, அதான் நானே கேர் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல பணத்தை எடுத்துவன் மனசு மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாதான் உண்டு. சரி பாப்போம். சார், நீங்களே இப்படி கைவிட்டா எப்படி சார்? என் பணத்துக்கு என்ன சார் உத்தரவாதம்? இப்போ நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கே தெரியுமே சார். சார், சில கேஸ்ல அக்யூஸ்ட் உடனே மாட்டிடுவான். சில கேஸ்ல கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். உங்ககிட்ட பணத்தை எடுத்தவன் வேற ஏதாவது கேஸ்ல மாட்டுவான். அடிக்கிற அடியில உங்க பணத்தோட உண்மை சேர்ந்து வெளியே வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்சியரா தான் சார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மேற்கொண்டு விசாரிக்கிறேன். ஆனா உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக இதுக்கு மேலேயும் இந்த பணத்தை நம்பிட்டு இருக்காரு. சார், நான் பணம் கிடைக்காதுன்னு சொல்லல, கிடைக்கும். ஆனா இப்போதைக்கு கிடைக்காதுன்னு தான் சொன்னேன். நீங்க வேற உங்க பொண்ணு கல்யாணத்தை இன்னும் 2 நாள்ல வச்சிருக்கீங்க. அதனால இப்போதைக்கு இந்த பணத்தை நம்பாதீங்க. வேற எங்கேயாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தேவைப்படும் போது நானே உங்களை கூப்பிட்டு அனுப்புறேன். திருமலை, நாம வெளியில போய் பேசிக்கலாம். வாங்க சார். போ திருமலை. சார், இந்த விஷயம் எனக்கும் திருமலையும் தவிர அந்த குடும்பத்துல வேற யாருக்கும் தெரியாது சார். நீங்க இது சம்பந்தமா ஏதாவது போன் பண்ண நினைச்சா எனக்கும் திருமலைக்கும் மட்டும் போன் பண்ணா போதும் சார். அவங்க வீட்டுக்கு போன் பண்ண வேண்டாம் சார். சரி வர்ற சார், வர்ற. வாங்க. திருமலை, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்ததும் என் பணம் கிடைச்சிரும்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் இனிமே இந்த பணத்தை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு. என் குழந்தை கல்யாணத்தை எப்படிடா பண்ண போற? என் பொண்ணு கல்யாணத்தை எப்படிடா பண்ண போற?
சம்மந்தி அம்மா வேற அஷ்டமி நவமி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நகை வாங்கறதுக்கு வாங்கன்னு சொல்ல போறாங்க. நான் எப்படிடா சமாளிப்பேன்? எப்பா நீயே இப்படி இடிஞ்சு போயிட்ட, அடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை யாரா சமாளிக்க முடியும்? இங்க பாரு, இனிமே இந்த பணத்தை தேடி அலைஞ்சு பிரயோசனம் இல்லை. நாம வீட்டுக்கு போய் வேற ஒரு நல்ல முடிவு வரலாம்டா. என்ன முடிவு கூட வர போறோம்? திருமல, இந்த உலகத்துல கெட்டவங்களுக்கே 1000 வழி கிடைக்கும் போது நீ நல்லவன்டா. நல்லவனுக்கு ஒரு வழி கூட வாடா கிடைக்காம போகும். வாடா போகலாம். மேகலா, மேகலா, நான் தஞ்சாவூருக்கு போய் மாசிலாமணியை பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு போய் பொண்ணு வீட்டுல பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நில்லுங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நிஜமாவே பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்களா? ஏதோ சம்மந்தி அம்மாவை பயமுறுத்துறதுக்காக அப்படி சொன்னீங்கன்னு நினைச்சேன். நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. பொண்ணை பார்த்து தட்டு கூட மாத்தியாச்சு. இப்ப அந்த பொண்ணு வேணாம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும் நினைச்சு பாத்தீங்களா? இது கடவுள் கூட அடுக்காதுங்க. ஏய், என்னடி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? மாணிக்கத்தோட பொண்ணை கட்டுனா எதிர்காலத்துல அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த வயசுல அவனுக்கு இதெல்லாம் புரியாதடி. நாம தான் எடுத்து சொல்லணும். உனக்கே புரியல, அவனுக்கு எங்க இருந்து புரிய போகுது? எதிர்காலத்துல என்னப்பா என்ன இப்படி ஒரு பாலுங்கணத்துல தள்ளிட்டீங்கன்னு அவன் கேட்பான். அப்பதாண்டி உனக்கு புரியும். என் புள்ள ஒண்ணு பச்சந்தி கிடையாதுங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்தையும் குணத்தையும் மாத்திக்கிறதுக்கு. அவனுக்கு பெரிய நகை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாண விஷயத்துல அவன் முடிவுக்க விட்டுருங்க. அதாங்க நல்லது. உன்னை கேட்டாடி. நீ என்ன சமாதானப்படுத்தாலும் நான் கேட்க போறதில்லை. அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். அதே பணக்கார பணத்தை நான் அவனுக்கு பார்க்க போறேன். அவனை தான் நான் அவனுக்கு கட்டி வைக்கவும் போறேன். நாட ஆனதை பாத்துக்க. நில்லுங்க. நீங்க பண்ணி வைக்க போறது கல்யாணம் இல்லைங்க, பாவம். அந்த மாணிக்க என்ன பாவம் பண்ணாரோ அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டாரு. அதே பாவத்தை நீங்களும் பண்ண போறீங்களா? பாவம் எது புண்ணியம் எதுன்னு எனக்கு தெரியுது. நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னப்பா, எனக்கு ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்துருக்கீங்களாமே? யாரை கேட்டு பார்த்தீங்க? டேய், யாரை கேட்கணுங்கிற? யாரையடா கேட்கணுங்கிற? என்ன கேட்கணும்? தாலி கட்ட போறது நான் தானே. இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னா? இப்ப அது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போறதா முக்கியம். நான் பெரிய நாயை தான் கல்யாணம் பண்ண போறேன். பணக்கார வீட்டுல பொண்ணு எடுக்கணும் உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு அதை பத்தில கவலையே கிடையாது. ஏன் கல்யாண விஷயத்தை நீங்க முடிவு பண்ணாதீங்க. அப்படி மீறி ஏதாவது நடந்தது, நான் இந்த வீட்டை விட்டு போக கூட தயாரா இருக்கேன். கடைசியில உங்களுக்கு கொல்லி வைக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஏய், வாழ்க்கைய பிராக்டிகலா பார்க்க கத்துக்கடா. அவ்வளவு சொத்தை நீ இந்த ஜென்மத்திலேயே சம்பாதிக்க முடியாது. சொத்தெல்லாம் யாருக்குப்பா வேணும்? பணம் அதிகமா இருந்தா ஒரு நாளைக்கு என்ன 10 வேளையை சாப்பிடுவீங்க. இந்த பாருங்க, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண நான் விரும்பல. நான் பெரிய நாய் தான் கல்யாணம் பண்ணுவேன். அத மீறி எனக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ண முடிவு பண்ணீங்க, பெரிய நாய் கழுத்துல தாலியை கட்டிட்டு நாங்க 2 பேரும் மாலை கழுத்து போய் இங்க வந்து நிப்போம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்து வச்சுக்கிற பொண்ணு வீட்டுக்காரங்கள காரி துப்புவாங்க. மனசுல வச்சுக்கோங்க. பாத்தியாடி, பாத்தியா என்ன பேசிட்டு போறான் பாரு. அந்த பெரிய நாயகி வீட்டுல இவனை நல்லா தூண்டி விட்டுருக்காங்க. அதே சூடோட வந்து இங்க பேசிட்டு போறான். இதுக்குதான் தகுதி இல்லாதவங்க வீட்டுல சம்மதம் வச்சுக்கிட்டா இப்படித்தான் நடக்கும். நம்ம பிள்ளைய நமக்கு எதிராக தூண்டி விடுற அளவுக்கு அவங்க ஒண்ணும் மோசமானவங்க இல்லைங்க. கல்யாணம்னா எல்லாரும் மனசு குளிர்ந்து இருக்கணும். நீங்க பெரிய இடத்துல பொண்ணு எடுத்தா உங்களுக்கு கௌரவம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம பிள்ளை நாளைக்கே உங்களை எதிர்த்துட்டு பெரிய நாயை கல்யாணம் பண்ணிட்டு மாலை கழுத்து மாத்தி நின்னா அது உங்களுக்கு கௌரவம் இல்லைங்க, அசிங்கம்.
முதல்ல சம்மந்தியமா வர வச்சு கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. தயவு செஞ்சு உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இத்தனை வருஷம் நான் உங்க கூட வாழ்ந்ததுக்கு இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க. உங்களுக்கு புண்ணியமா போயிடும். அதர்வா, விளையாடிக்கிட்டே சாப்பிடவும் செய்யணும், சரியா? ம்? அப்பா இனிமே நிறைய சம்பாதிக்க போறாரு. உனக்கு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பொம்மைங்க வாங்கி கொடுப்பாரு. நீ சமத்தா சாப்பிடணும், சரியா? ஓகே? ஆ ஆ வாங்க வாங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல ஒண்ணு வேணாம். ஆமா ஆமா, உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் நிறைய வாங்கி கொடுத்திருப்பாரு. உங்களுக்கு என்ன பசி எடுக்க போகுது? சரி சரி, போன காரியம் என்னாச்சு? உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாரா? என்ன வேலைங்க? சம்பளம் எவ்வளவுன்னு சொன்னாங்க? அந்த வேலையை நான் செஞ்சேன்னா குறைஞ்சது 3 வருஷம் நான் ஜெயில தான் இருக்கணும். அதான் சம்பளம். என்னங்க சொல்றீங்க? ஜெயிலுக்கா? உங்க ஃப்ரெண்ட் நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு போனாரு. ஏய், அவன ஃப்ரெண்டுன்னு சொல்லாதடி. நல்ல வழி காட்டுறவன் தான் நண்பன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பெரிய ஃப்ராடுன்னு. அவனை நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாலே நமக்கு தான் ஆபத்து. கெட்ட சாகுவாசம் வச்சுட்டா அதுக்கான தண்டனையை நாம தான் அனுபவிக்கணும். அப்படி என்னங்க வேலை அது? பொட்டி மாத்துறது. பொட்டி மாத்துறதா? அப்படின்னா? அவன் கள்ள நோட்டை நம்ம கிட்ட கொடுப்பான், அதை நல்ல நோட்டா நாம மாத்தி கொடுக்கணும்.